மரணம் என்பதே துயரமானதுதான். அதிலும் ஆதரவற்றவராக இருப்பது மிக மிக பரிதாபமானது. அவ்வாறு ஆதரவற்ற நிலையில் இறப்பவர்களின் சடலங்களை முறைப்படி அடக்கம் செய்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் செய்ய வேண்டிய சடங்குகளையும் மனமுவந்து செய்து வருகிறார் ஓய்வு பெற்ற காவலர் சீனிவாசன். யார் இவர்? இவர் ஏன் ஆதரவற்றோரை அடக்கம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்? பதிலளிக்கிறது இந்த தொகுப்பு. காஞ்சிபுரத்தில் வசிக்கும் ஓய்வு பெற்ற காவலர் சீனிவாசன் ஆதரவின்றி இறந்து போகும் நபர்களின் சடலங்களை முறைப்படி அடக்கம் செய்து இறுதிச் சடங்குகள் செய்வதை 1992ஆம் ஆண்டு முதல் செய்து வருகிறார். இந்த சேவையில் முழுமூச்சாக ஈடுபடுவதற்கு தனது வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமே காரணமாக அமைந்தது என்கிறார் சீனிவாசன். அப்பா கூட வேலை செஞ்ச டிரைவர் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி கேள்விப்பட்டு எப்படி செஞ்ச என்ன செஞ்ச உன்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமான குடும்பம் ஆச்சு சொல்லினே வந்து வீட்டில் வந்து பார்த்தாக்கா வீட்டில் படுக்க வச்சுருக்காங்க எங்கள் அம்மாவை. அதை பார்த்துட்டாரு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னா நான் என்ன செய்யுது என்கிட்ட 10 பைசா கூட இல்லை, எல்லாம் வர்றாங்க பார்த்துட்டு போயின்னே இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி இருன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவர் அந்த பஜாரு பஸ் ஸ்டாண்டு டீ கடை பொட்டி கடை இவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி சம்சாரம் இறந்துட்டாங்க, அதனால் அவங்க எடுக்கிறதுக்கு ஒன்றும் எதுவும் இல்லை, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ஏதாவது உதவி செய்யுங்க கேட்டு தான் வந்துட்டு இந்த மாதிரி வசூல் பண்ணிட்டு வந்து அவரே கெட்டு இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு சாயங்காலம் 6-7 மணிக்கு எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் ஆதரவில்லாமல் இறப்போருக்கு முறையான இறுதிச் சடங்குகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் சீனிவாசனுக்கு உருவானது. ஆண்டுதோறும் 60 முதல் 70 ஆதரவற்ற சடலங்களுக்கு இறுதிச் சடங்குகளை தனது சொந்த செலவில் செய்து வருகிறார். அது மட்டுமின்றி ஆதரவற்றோருக்கு உணவளிப்பதையும் தனது கடமையாக கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பா வந்து சாப்பாட்டுக்கே இல்லாமல் இறந்துட்டார். எங்கள் அம்மா இறந்துட்டு ஒரு 2-3 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டமாக இருந்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் படிக்கிற வயசு, அப்போ தான் டென்த்து படிச்சுன்னு இருக்கிறேன். அந்த வயசில் இருக்கும்போது என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இறந்துட்டார். அதனால் எங்கள் அப்பாவோட ஞாபகார்த்தமாக டெய்லி டிஃபன் வாங்கி தருவேன். வரும்போது 2-3 பேருக்கு. இறுதிச் சடங்கு செய்தவர்களுக்கான 3ஆம் மற்றும் 5ஆம் நாள் சடங்குகளை நிறைவேற்றும் சீனிவாசன் ஆண்டுதோறும் கயாவுக்கு சென்றும் தர்ப்பணம் செய்வதாக கூறுகிறார். இது உடம்புக்கு தான் அழிவு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மா திருப்பி மறுபடியும் விரிவு தெளிச்சணும் அது எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்துட்டு இனிமேல் அடுத்த ஜென்மம் எடுத்து மறுபடியும் அனாதையாக இறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருஷத்தில் ஒரு நாள் காசிக்கு போயிட்டு அங்கேருந்து கயாவுக்கு போயிட்டு அங்கே விஷ்ணு பாதம் ஒன்று இருக்குது. அந்த விஷ்ணுக்கு ஒன்று மறுபடியும் சார்த்தம்னா தர்ப்பணம். அங்கே போய் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தர்ப்பணம் செஞ்சால் அவங்க ஒரு பிண்டம் கொடுப்பாங்க. அந்த பிண்டத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விஷ்ணு பாதத்தில் போட்டுருவோம். அதை போட்டுட்டோம்னாக்கா அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது. இந்த சேவையால் தனக்கு ஆத்ம திருப்தி கிடைப்பதாகவும் கடைசி வரை இந்த தொண்டினையே செய்ய விரும்புவதாகவும் கூறுகிறார் சீனிவாசன்.